எல்லோருக்கும் வணக்கம். சிறுக பணம் சேர்த்தனம்னா ஒரு கட்டத்தில் அது பெரிய பணமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்றைக்கி எஸ்ஐபி வழியாக வாரம் ஒரு 500 ரூபா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் போடலான் இருக்கேன். அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் Zerodha Coin அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே 15 நாளைக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐபி 500 ரூபாய்க்கு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் ஓப்பன் பண்ணியிருந்தேன். விளையாட்டு போல் அதுக்குள்ளே 15 நாள் ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 2000 ரூபா பக்கம் வந்து நான் சேமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து பணம் முதலீடு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். Zerodha வழியாக வாங்குறது எல்லாமே டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதில் கமிஷன் போகாது. வருஷம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் என்னவோ அது மட்டும்தான் போகும். அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஏஜென்ட் கமிஷன் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதில் வந்து உங்களுக்கு ஃபில்டர் கண்டிஷனும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பேர் தெரிஞ்சுன்னா மேலே சர்ச் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பேர் அடித்து போயிடலாம். இல்லைன்னா நான் இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் தானே முதலீடு பண்ணுறேன், அதனால் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற கேட்டகரி இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கணும், அது க்ரோத் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.1 to 0.2 தான் இருக்கணும் அப்படின்றது நான் ஒன்று பார்க்குறேன். அதுக்கு வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஃபண்டில் ஒன்று தான் வருது. எது அப்படின்னா நேவி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஃபண்டுன்னு வருது. இது எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கிடலாம். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இதனுடைய எக்ஸிட் லோட்டில் எதுவும் இல்லை. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.1 தான். இப்போ தான் 32 கோடி தான் இந்த ஃபண்டு மேனேஜ் பண்ணுது. இன்னும் இது ஒன்றும் பெரிய ஃபண்டு கிடையாது, ஒரு ஸ்மால் ஃபண்டு தான் இது. இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யார், லாக்இன் பீரியட் என்ன, செக்டர் என்ன, கம்பெனி எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து எஸ்ஐபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போதே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அந்த எஸ்ஐபி போடும்போது பணம் டிடெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் ஏஎம்சி எஸ்ஐபி. இல்லை நான் ஏஎம்சி எஸ்ஐபிலாம் போடல, என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து பணம் டிடெக்ட் ஆகி போகிற மாதிரி நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அது வந்து நார்மல் எஸ்ஐபின்னு வச்சுக்கிங்களேன். ஏஎம்சி எஸ்ஐபி நான் போடல, அதை போட்டால் எனக்கு பேங்க்லேருந்து டிடெக்ட் ஆகணும், அது கொஞ்சம் தொந்தரவு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் வந்து என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து பணம் டிடெக்ட் ஆகும், அப்போ தான் நான் அந்த பாஸ் ரெஸ்யூமே இதெல்லாம் பண்ணிக்கிட முடியும். அதனால் நான் இந்த ஏஎம்சி எஸ்ஐபி அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 500 ரூபா இருக்கட்டும், ஓகே. இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு 500, வாரமான ஒரு 500 போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதில் வீக்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ வீக்லி வந்து நான் இன்றைக்கி போடுறேன், நாளைக்கு என்ஐவியில் வந்து எனக்கு அலாட்மெண்ட் ஆகும், நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ க்ரியேட் எஸ்ஐபி சிம்பிள் தான். இந்த மாதிரி நேவி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் படம் போட்டிங்களான்னு கேட்குது. ஆமாங்க அப்படின்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஜூனியர் பீஸ் மாதிரி தான். நான் ஆல்ரெடி நிஃப்டி பெரிய இண்டெக்ஸில் போட்டிருக்கேன், இது வந்து நிஃப்டி ஜூனியர் பீஸ் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். அடடா, துரதிருஷ்டவசமாக என்னால் கிரியேட் பண்ண முடியல. நான் கன்ஃபார்ம்னு கொடுக்குறேன், ஏதோ பிளாக் பண்ணி வச்சுருக்கானே, என்ன பிரச்சனைன்னு தெரில. அதுக்கு நம்ம இப்போ இப்படியே விட்டுற முடியுமா? உடனே நான் ஃபோன் எடுத்து Zerodha சப்போர்ட்டுக்கோ அல்லது Zerodha சப்போர்ட்டில் வந்து ஒரு டிக்கெட்டோ ஒன்று ரைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நான் பண்ண ஒரு எஸ்ஐபி ஓப்பன் பண்ண போனேங்க, அது என்னடான்னா என்னை துரத்தி விட்டுருச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பாருங்க அப்படின்ற மாதிரி நான் போட்டு விட்டுருவேன். அதனுடைய அப்டேட் வந்து அப்புறம் நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு இந்த வாரம் என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ரிசல்ட் கேட்டிருந்தார். அவர் நான் இந்த வாரம் போட்ட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இந்த வாரம் பாசிட்டிவாக தானே இருக்கும், 14,500 வந்துடுச்சுல்ல, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக ப்ராஃபிட் இருக்குது, லாஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியாதுல்ல, மார்க்கெட் வந்து போன வாரத்துலேருந்து இந்த வாரம் 17,000 அப்படியே மேலே வந்துட்டா 17,500, ஒரே டைரக்ஷன், ஒரே மாதிரி போயிட்டான். ஸோ அதனால் நான் வந்து இந்த புட் ஆப்ஷனில் புட்டு டெபிட் ஸ்ப்ரெட் போட்டிருந்தேன் இல்லைங்களாங்க, எல்லாமே லாஸுங்க. 3,700 ரூபாய்க்கு ஒரு தடவை ரிஸ்க் எடுத்து பார்த்தேன், அதில் ரிவார்டே எதுவும் கிடைக்கல. கடைசிக்கு 2,500 ரூபா லாஸில் ஓடி வந்துட்டேன். 1000 ரூபா ஒரு தடவை பணத்தை போட்டு ரிஸ்க் எடுத்து பார்த்தேன், அதுவும் காணோம். அப்புறம் 3000 ரூபா, அதாவது 17,000 17,100 போகையில் மறுபடியும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்தேன். 17,000 300 போயில் அப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே இறங்கலைங்க மார்க்கெட்டு. அப்புறம் 17,300 400, 400 450 எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு இன்னைக்கு கடைசி நாள், இன்னைக்கு கூட மார்க்கெட் இறங்கல. சரி, அதே மாதிரி கால் சைடு வந்து நான் 17,450 டு 17,550 ஒன்று எடுத்திருந்தேன் கால் டெபிட் ஸ்ப்ரெட், அதுவுமே இன்னைக்கு வரல. ஏன்னா மார்க்கெட் 17,464 க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. அதே மாதிரி நேக்கடு பை அப்படி, அதே மாதிரி கால் டெபிட் ஸ்ப்ரெட் வந்து இன்னொரு இது போட்டிருந்தேன், 3,500 ரூபாய்க்கு போட்டேன், அது லாபம் தான். 3,500 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்தேன், 6,500 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். 4,500 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுத்த ஒரு பட்டர்ஃப்ளை, லாங் கால் பட்டர்ஃப்ளை, அதுவும் லாபம் தான். ஏன்னா இது மட்டும் 17,464 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கா. அதாவது என்னுடைய பே ஆஃப் சார்ட் வந்து இப்படி இருந்தது,
கரெக்டாக இங்கே வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். ஒரு 60 பாயிண்ட் மட்டும் குறைஞ்சி இங்கே க்ளோஸ் ஆயிருந்தேன்னு வச்சுங்க, இதில் ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கோம். எனிவே லாபம் தான். ஸோ பட்டர்ஃப்ளைல வந்த லாபம் 2 லாபமே வந்து டெபிட் ஸ்ப்ரெட்டில் போயிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் ஒரே டைரக்ஷன் போனதுனால, அதுவும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக நம்ம அந்த நடுச்சக்கரத்தில் வந்து போகாம விலகி போயிட்டான். அதனால நம்மளுக்கு இதில் வந்து 850 ரூபா நஷ்டம் தான். அதே மாதிரி கவர்டு கால் ஆப்ஷன் போட்டிருந்ததில் வந்து ஒரு 4600 ரூபா லாபம் போன வாரத்தில். அதே மாதிரி ஒரு நேக்டு புட் ஆப்ஷன் 16600 புட்டை வந்து நேக்கடு புட் ஆப்ஷன் வித்து வச்சிருந்தேன். அது இன்னுமே வச்சிருந்தா லாபம் தான், பட் கவர் பண்ணிட்டேன். மார்க்கெட் மேலேயே போய் ஒரே டைரக்ஷன்ல போனதுனால கவர்டு கால் ஆப்ஷன்லயும் நேக்கடு புட் ஆப்ஷன் செல் பண்ணதுல டபக்குன்னு லாபம் வந்துடுச்சு. பட் இந்த பட்டர்ஃப்ளை டெபிட் ஸ்ப்ரெட்லாம் வந்து 1000 ரூபா பணத்தை தான் பிடுங்கிட்டு போயிருந்தான். சரி பரவாயில்ல. நான் இன்னைக்கு கூட என்ன பண்ணேன், சரி 3 மணிக்கு மார்க்கெட் டபுக்குன்னு மேலே ஏறிடுவா அப்படின்ட்டு 17500 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 400 ரூபா போன பரவாயில்லன்னு வாங்கினேன். அப்புறம் அது உண்மையிலேயே போயிருச்சு. அது கம்முன்னு 2 கிலோ ஆப்பிள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கலாம். சரி பரவாயில்ல, எப்படியோ லாபம் தான் இந்த வாரம். நான் அடுத்த வாரத்துக்கு எந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் போடலிங்க. சிவனேன்னு 2 கவர்டு கால் மட்டும் பண்ணிட்டு சிவனேன்னு கொண்டிருக்கேன். ஏன் தெரியுங்களா, நம்ம இந்த எத்தனை அட்டெம்ப்ட் அடிக்கிறோம் பாருங்க, அதுல போயிருதுங்க நம்மளுக்கு பணம். அது கம்முன்னு அடுத்த வாரம் திங்கக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நம்ம ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கலாம். அதனால வெறும் கவர்டு காலோட நிறுத்திட்டேன் இப்போதைக்கு. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எனக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் லாபம் வந்ததுக்கு காரணம் பவர் ஆஃப் பாசிட்டிவ் தான். மார்க்கெட் எப்படியும் மேலே ஏறுன்னு சொல்லி நேக்கடாக புட் ஆப்ஷன் 2 விற்று வச்சுருந்ததும் ப்ளஸ் கவர்டு கால் ஆப்ஷன் போட்டிருந்ததான் லாபத்துக்கு காரணம். மற்றபடி பட்டர்ஃப்ளையும் லாங் கால் பட்டர்ஃப்ளையும் கொடுத்த லாபத்தை டெபிட் ஸ்ப்ரெட்டில் நிறைய பிடுங்கிட்டு போயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு ஏதாவது இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அனாலிசிஸ்க்கு உதவுச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். இன்னைக்கு நிஃப்டி உண்மையிலேயே துயரமான சம்பவம். தொடர்ந்து 3 நாளாக ஏறி வந்த நிஃப்டியை இன்னைக்கு லாஸ் பண்ணி விட்டான. கிட்டத்தட்ட 33 பாயிண்ட் லாஸ்ல தான் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆடிய ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்னன்னு கேட்குற மாதிரி நிஃப்டி 3 நாள் நல்லா மேலே வந்து 17500க்கு மேலே க்ளோஸ் ஆகி 18000 போயிடுவான்னு எல்லாத்து வாயிலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து ஒரு 33 பாயிண்ட் இறக்கி விட்டுருக்கானுங்க. பட் எனிவே மேலே ஏறுறது இறக்குறது சகஜம்தான். முக்கியமாக இன்னைக்கு 2 மீட்டிங் நடக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் ரஷ்யா மேனேஜ்மெண்ட் டீமோடையும் அதே மாதிரி யூஎஸ்ஏ டீமோடையும் 2 நாள் மீட்டிங் போகுது. அதனுடைய அவுட்கம் பொறுத்து தான் அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலிருந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களாங்க, நம்மளுடைய டெலிகாம் ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதில் வந்து ஜியோ பல பேர்த்து இழந்திருக்கு. இருந்தாலும் ஜியோ என்ன சொல்லிக்குதுன்னா, இதெல்லாம் டம்மி அக்கௌண்ட்டுங்க, இதெல்லாம் வந்து ஒரு இவங்கனால எங்களுக்கு பிரயோஜனமே இல்லாத மாதிரி நம்பர்ஸ் தான், அதெல்லாம் கழட்டுட்டு போயிட்டு இருக்கே ஒழிஞ்சு மற்றபடி எங்களுடைய ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஐடியாவும் அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் இழந்திருக்காங்க, ஜியோ ரொம்ப அதிகமாக இழந்திருக்காங்க. ஆனால் ஏர்டெல் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்களுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே கையில் வச்சிருக்கிறாங்க. புதுசாகவும் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏன் தெரியுங்களா, ஜியோவில் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் தெரியுங்களா மொத்தமாக? ஸோ ஜியோ வந்து 90 லட்சம் வாடிக்கையாளர்கள் இழந்திருக்கு. வோடாஃபோன் ஐடியாவும் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வாடிக்கையாளர்கள் இழந்திருக்கு. ஆனால் பாரதி ஏர்டெல் வந்து 7 லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஜனவரி பீரியடில். இதுதான் ட்ராய் வெளியிட்ட அறிக்கை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜியோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் 9 லட்சம் ஆளுகளை இழந்திருந்தாலும் இதெல்லாம் வந்து ரீசார்ஜே பண்ண மாட்டாங்க, அது ஒரு நம்பராக இருந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜியோவுக்கு போட்டியாக பாரதி ஏர்டெல் ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றான். இந்த வோடாஃபோன் ஐடியான்றது இடையில வந்து இப்படி இருக்கிறது இருக்காதே, இல்லாமையே போயிருன்னு நினைக்கிறேன். பார்க்கல, இன்னும் 2-3 வருஷத்தில் தெரிஞ்சிடும். சந்தானம் ஒரு படத்தில் தொடர்ந்து இப்படி சொல்லிட்டு வரணும். சொல்லிட்டு வருவார், நீ எல்லாம் ரொம்ப நல்லா வரணும் மச்சான், நீ எல்லாம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அது மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட் நல்லா மேலே வரணும்னா இந்த ஜிடிபியினுடைய நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், நல்லா வளர்ந்து வரணும். ஆனால் இப்போ துரதிருஷ்டவசமாக நம்மளுடைய நாடு போன வருஷமெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 9.59 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் பாதாளத்துக்கு இறங்கிட்டாங்க. இந்தியா ரேட்டிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7.6 இருக்குன்னு நாங்கள் இந்த வருஷம் நினச்சிருந்தோம். பட் இந்த வருஷம் நாங்கள் 7 to 7.2 தான் இருக்குன்னு நான் எங்களோட எதிர்பார்ப்பை ரிவைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. அதுக்கு என்னடா காரணம்னு கேட்டால், இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் போன வருஷம் வந்து 10க்கு மேலே இருந்ததை கீழே குறைச்சி 8, 9 சொன்னாங்க. அப்போ வந்து என்ன காரணம் சொன்னாங்கன்னா,
கோவிட் லாக்டவுன் இம்பாக்ட்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற வார், இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் காரணத்தினால 7.6 7 வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. நம்மளாவது பரவாயில்லைங்க, அமெரிக்காலாம் ரெசன் வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நாடே வந்து ரெசனில் வந்து திண்டாட போதும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் எனிவே இந்த ஜிடிபின்றது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸு. ஸோ உங்கள் ஆள் மனத்தில் வந்து கொஞ்சம் பதிவு வச்சுங்க. நாளைக்கே வந்து யாராவது 4% தான் வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் பணத்தை வெளியெடுத்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டே இறங்கிட்டு இருக்கு, இருந்தாலும் நேஷனல் யூனியன் வந்து 5% அப் ஆயிருக்கான். அவன்லாம் வந்து செம சூப்பர் புல்லிஸாக தாங்க இருக்கான். மற்ற எந்த மெட்டல் ஸ்டாக்குமே இந்த அளவுக்கு சூப்பர் புல்லிஸாக இருக்குல்ல. அதனால நேஷனல் யூனியன் வந்து யாராவது வச்சிருந்தீங்கன்னா, எப்படி ரஷ்யா வந்து இங்கிருந்து குண்டு போடுறான் உக்ரைன் மேலே, அது மாதிரி ஒரு ராக்கெட் மாதிரி தான் பறந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. அதனால இந்த ஸ்டாக் யாராவது வச்சிருந்தீங்கன்னா எந்த கவலை இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படின்றத என்னோட எண்ணம். ஸோ இந்த ஸ்டாக் யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஜாலியாக சந்தோஷமா இருங்க. சப்ஸ்கிரைபர் கேட்ட சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒருத்தர் wockhardt ஃபார்மா பற்றி கேட்டிருந்தாரு. இதில் ஒரு நல்ல நியூஸ் தாங்க இருந்து. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இவன் சீரம் இதோட சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். டபுக்குன்னு 10% ஏறினான். சரி, இயர் லோட்லேருந்து ஏறிட்டா கொஞ்சம் மேலே வருவான்னு பார்த்தா ஒரு நாள் தான் ஏறினான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கி மறுபடியும் 263 இருக்கான். இந்த ஷேரில் வந்து சுத்தமாக ஹோப்பே இல்லைங்க. ஒரு நல்ல நியூஸ் வந்துமே அவன் ஏறலைன்னா அப்போ அவன் என்ன ஒரு இத்து போன ஷேராக இருக்கான்னு தெரில. பட் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த 260 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்குமே ஒரு சப்போர்ட், 260 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்குமே ஒரு சப்போர்ட்டு. இதை வாங்கிட்டு லாங் டைமில் 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷன்ற மாதிரி டார்கெட் இருந்தால் தான் பழையபடி 700 ரூபா வருவான் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அடுத்து ஷாஃப்லர் அப்படின்ற ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சமீபத்தில் கூட இந்த ஷேர் வந்து ஸ்பிளிட் ஆன எந்த ஷேருமே, போனஸ் வாங்கின எந்த ஷேருமே உருப்படல சமீபத்தில். நீங்கள் வந்து கேபிஆர் மில் எடுத்து பாருங்கள், சிஎஸ்சி எடுத்து பாருங்கள், ஐஆர்சிடிசி எடுத்து பாருங்கள், ஐஇஎக்ஸ் எடுத்து பாருங்கள், எவனுமே உருப்படல. ஆனால் இந்த ஒரே ஒரு ஷேர் தான் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஹை லெவல் இருந்தானோ அந்த ஹை லெவலில் போயிட்டு மறுபடியும் ரீகெயின் பண்ணிட்டான். இவனும் ஸ்பிளிட் ஆகி கீழே இறங்கினான் தான், பட் இவன் ஏறி ரெக்கவரி ஆகி மேலே போயிட்டான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்மில் உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் டார்கெட்டில் எப்படி ஒரு 20% ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத என்னுடைய கணிப்பு. ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாரு, பிசி ஜுவல்லர்னு ஒரு கம்பெனி வாங்கி வச்சு அவன் மகா கும்பாவாக இருக்கான், இவன் ஏதாவது உருப்படுறதுக்கு வழி இருக்கான்னு கேட்குறாரு. ஆனால் இவன் இது வரைக்கும் இன்னும் லாஸ் பண்ணலைங்க. இது ஒன்றும் லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது. இதுக்கு முன்னாடி அவன் 300 கோடி 200 கோடின்னு லாபம் பண்ணிட்டு இப்போ சாதாரண மேட்ரு 62 கோடி லாபம் பண்ணிட்டு திரியிறான் 2 வருஷமா. பட் அவனுடைய சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி 550 ரூபாய்க்கு மேலே இருந்தவன் இப்போ ஒரு பென்னி ஸ்டாக் ரேஞ்சில் இருக்கான், 20 ரூபாயின்னு இருக்கான். அதில் முக்கியமாக இந்த கோட்டை இது சென்டர் பாயிண்ட்டாக வச்சுங்க. மேலே அவன் போனால் 30 ரூபா போக வேண்டியது, கீழே வந்தால் 20 ரூபா வர வேண்டியது. அப்போ 20 ரூபாயிலிருந்து மேலே வந்தான்னா கண்டிப்பாக 30 ரூபா இன்னொரு 3 மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பென்னி ஸ்டாக்கில் நானும் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 100 ஷேரை நாளைக்கு பிசி ஜுவல்லரை வாங்கி வச்சுக்கிற வேண்டியதான் ஒரு 2000 ரூபாய்க்கு. இந்த அக்கௌண்ட்டில் இல்லை, ஜீரோதா அக்கௌண்ட்டில் இல்லை, அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை ஷேர் வாங்கிட்டேன் மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு அதில் போயிட்டு ஒரு 100 ஷேரை வாங்கி வச்சுக்கிட்ட வேண்டியதுதான். ஒருத்தர் கேஸ்ட்ரால் வந்து 52 வீக் லோன்லேருந்து ஏறுவானான்னு கேட்குறாரு. என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக ஏறுவானுங்க. இவன் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். இதுக்கு முன்னாடி இதே ரேஞ்சு 100 ரூபா வந்துட்டு மறுபடியும் 150 ரூபா போயிருக்கான், 50% லாபம். ஆனால் அதுக்கு எடுத்துக்கிற காலம் வந்து 1 வருஷம் 8 மாதம் அப்படின்னு டைம் எடுத்துக்குவான். ஸோ இப்போ மறுபடியும் அதே 100 ரூபா வந்திருக்கான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகிறான்னு வச்சுங்க, 150 ரூபா வந்து இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இயர் லோனில் வந்து இப்போ கடைசியாக ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கூட இருந்தான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கூட வாங்கினேன். நான் வாங்கின உடனே 4 நாளில் ஏறின ஷேர் இவன் ஒருத்தன் தான் நினைக்கிறேன், ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இதே மாதிரி தான் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், இயர் லோனில் ஒரு இடம் வந்திருக்கான் 1921. நான் வாங்கினே டபக்குன்னு ஒரு 5% ஏறிட்டான். எனக்கு உண்மையிலேயே மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவன் இங்கேருந்து மேலே ஏறி 2500 வந்துட்டா பரவாயில்ல. க்ரூட் ஆயில் நேற்று இறங்குச்சு, இன்னைக்கு மறுபடியும் கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரியுறான். பார்க்கலாம், க்ரூட் ஆயில் இறங்குனா கண்டிப்பாக ஏறிடுவான். நண்பர்களே, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த டாடா கன்சியூமரோட இந்த டாடா காஃபி வந்து மெர்ஜ் பண்ணுறாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த நியூஸ் கேட்டோடனே அவன் 10% மேலே ஏறிட்டான். ஏதோ ஒரு ரேஷியோ வச்சு உள்ளே நம்மளுக்கு டாடா கன்சியூமர் ஷேரை கொடுத்துருவாங்க வைங்களேன். பட் இது சம்மந்தமாக இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது எல்லாமே நினச்சி பாருங்களேன். இந்த புஷான் ஸ்டீலோட டாடா சேர்த்துனாங்க, பெரிய அளவில் ஒன்றும் இம்பேக்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிஎம்ஆர்னோட ஏர்போர்ட் பிஸ்னஸை தனியாக வச்சுக்கிட்டு பவர் பிஸ்னஸை தனியாக ஏதோ லிஸ்ட் பண்ணானுங்க. அதுலேயும் ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு பெருசாக நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் அந்த மதர்ஸ் அண்ட் சுமி அதுவும் தான் ஒயரிங் தனியாக பிஸ்னஸ் தனியாக பிரித்தாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பார்ட்ஸ் தனியாக அதை பிரித்தாங்க. அது ஏதாவது உருப்பிட்டுச்சா? இல்லை, அவனும் வந்து எல்லாத்துக்கும் லாஸ் தந்துறான். ஆனால் இருக்கிறதுலே சிங்கம் மாதிரி லாபம் கொடுத்தவன் அதானி பவர் தான். மற்றவனை எல்லாம் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறானு, அதானி பவர் ஒன்றும் கோடிக்கணக்கில் லாபம் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் அவன் ஏதோ அவனுக்குள்ளே இருந்த கீழே இருந்த ஒரு 3 சப்சிடரி மெர்ஜ் பண்ணி அவனுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. அதனால் ஷேர் ஹோல்டருக்கு ஷேர்ஸில் எந்த விதமான எஃபெக்ட்டும் கிடையாது. ஆனால் அவன் போயிட்டான் 20-30% மேலே. அது மாதிரி டாடா காஃபி பொறுத்தவரைக்கும் எனக்கு பெருசாக இந்த மெர்ஜர்னால இந்த நியூஸுக்கு போய் ஏறிட்டா 10%. ஆனால் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் இது ஏதாவது உருப்பிடுமான்னு எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் இருக்காதுன்னு தான் தோணுது. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, எஸ்பிஐ பேங்க்குக்கு போய் நான் என்னை ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்டில் போடுப்பா அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, யூலிப்பில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதை பற்றி நான் கரெக்டான கைடன்ஸ் எனக்குமே கொடுக்குறதுக்கு சரியாக வரல. ஆனால் இவ பேங்க் பர்சன்ஸ் இவங்க மண்டை ஏதோ கழுவுறாங்கன்னு தான் தோணுது. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் 6% பெர் ஏனம்னு யாருமே கேரண்டி எழுதி தர முடியாது. மியூச்சுவல் ஃபண்டுனாவே அது மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் பங்கு சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது. அதனால் அவன் வந்து கரெக்டாக 6%. ஆனால் எஃப்டியில் போட்டால் 5%, 5%, 2 வருஷத்தில் 10% கேரண்டியாக கொடுப்பான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் இது கேரண்டி கிடையாது. நம்பர் 1. 2வது யூலிப்பில் வந்து 8% ரிட்டர்ன் ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்றாங்க. எனக்கு இது புரியல. யூலிப்பை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபா நீங்கள் இப்போ உள்ளே போடுறீங்கன்னு வச்சிங்களேன், படம் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து அவர் கேட்குறாரு 1 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் 1 லட்ச ரூபாய் உள்ளே போடுறீங்க, உடனே உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? இன்சூரன்ஸ் கவர் ஆயிருதுன்றாங்க. சரி, ஓகே. இந்த 1 லட்ச ரூபாய் அப்படியே கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா? கிடையாது. இதில் 30%, 20%, 40% சார்ஜ் எடுத்துகிட்டு மீதி வர்ற 60,000, 50,000, 40,000 அதைத்தான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுவாங்க. அப்படியே போடுறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் எத்தனை பர்சன்டேஜ், டெட் மார்க்கெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு அதெல்லாம் டீட்டெயிலாக கேட்கணும். இதுதான் உங்களுக்கு வருமானம். இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம ஏன் அதை கெட்டதை பற்றி நினைக்கணும்? அப்படி இன்சூரன்ஸ் மட்டும் வேணும்னா தனியாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வெறும் 2,000, 3,000, 4,000, 5,000 அப்படின்ற மாதிரி போட்டோம்னா அதுவே 10 வருஷத்துக்கு கூட எடுக்கிற மாதிரி கூட ஸ்கீம் இருக்குமே. பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பக்கம் பார்த்துட்டா யூலிப், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்சூரன்ஸையும் சேர்த்து போகிறது பெருசாக சக்ஸஸ் இல்லை. அப்புறம் நீங்கள் யோசிச்சுக்கிடுங்க. எதுக்குமே நம்ம எல்லாருக்கும் நடக்கிறதா ஒருத்தருக்கு நடக்குது. அவர் வாட்ச் பண்ணுற ஷேர் ஏறிட்டே இருக்கு. சரி, ஓகே வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கிறாரு, உடனே இறங்கிடுது. இது எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தார். JSW ஸ்டீல்னு ஒரு ஷேரை 6 மாதம் 7 மாதம் கழிச்சு இப்போ தான் விற்றாராம். விற்று உடனே ஒரு 40% ஏறிடுச்சு, 30% ஏறிடுங்கிறாரு. ஸோ இது எல்லாமே அப்படிதாங்க. நம்ம வாட்ச் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி நம்ம வாங்கும் பொழுது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கலாம். ஷேர் மார்க்கெட் எதுவும் நிலையற்றது என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தியாகராஜன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.